நம்ம 136க்கு எடுத்தா ஒரு என்ட்ரி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 136க்கு அதுக்கப்புறம் ஒரு போயிட்டு 36 52 10 பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அது கிடைச்சிருக்கு. நம்ம ஆஃப் பண்ணிட்டு போயிட்டோம். அதுக்கான வாய்ப்பு கரெக்டாக கிடைச்சிருக்கு. இப்பவுமே சான்ஸ் இருக்கு இந்த அச்சீவ்மெண்ட்டை தொடர்றதுக்கு. சரி, நம்ம இப்போ லேட்டாக தான் வந்தோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தோணுது. சரி, ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போம். இப்போ 121 குளிர்ந்துருக்கு. நான் இறங்குற பொசிஷனில் போட்டிருக்கேன். மார்க்கெட் அதில் புட்டில் இருக்கு. இது 121க்கு நமக்கு விழுந்திருக்கு. முப்பத்தி ஆறுக்கு எடுத்த 46 10 பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். 36க்கு எடுத்த 46 தாராளமாக 10 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. தாராளமாக அந்த இடத்துல நம்ம வந்தா வாங்கணும்னு போட்டிருந்தா கண்டிப்பாக கிடைச்சி அதுக்கப்புறம் வெயிட் பண்ணியிருந்தே போயிருக்கும். கிடைச்சிருக்கு. இப்போ 121க்கு போட்டோம். 131க்கு இருக்கான். திரும்பி இறங்கிட்டான். ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல எப்படி வேணாலும் அவன் விளையாடலாம். இறக்கி ஏற்றி என்ன வேணாலும் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம கீழே கொடுத்துருக்கிற போறக்கான வாய்ப்பு எனக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சிச்சு. அது மேக்சிமம் போகும்னு தோணுச்சு. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்றன்னு ஒரு இறக்கி ஏற்றிட்டான். அதனால அதுதான் இறக்கி எப்போ நம்ம சப்போஸ் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம் நல்லா போவான்னு சொல்லிட்டு வச்சிருந்தாலும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். அதான் அவங்ககிட்ட ஒரு 10 பாயிண்ட் அதிகபட்சம் ரன்னிங் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 20 பாயிண்ட். இப்போ பாருங்க, எடுத்தோம் 10 பாயிண்ட் கொடுத்தான், திருப்பி வந்துட்டான். மைனஸ்ல போகுது. இப்போ மைனஸ்ல 10 பாயிண்ட்ல போயிடுச்சு. அவங்ககிட்ட 10 பாயிண்ட்னா ஒரு 10 பாயிண்ட் தான். ஸ்கால்பிங் எல்லாம் அவ்வளோதான். அது கரெக்டான இடத்துல கிடைச்சாலே போதும். ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி எடுத்துட்டு பேசாம போயிடணும். ஸ்விங்கு மாதிரிலாம் பின்னாடி வந்துட்டு இருந்தோம்னா சர்ன்னு டக்குன்னு எங்க திரும்புறான்னு தெரியாது. அடுத்த 2 கேண்டில் நம்ம எங்க ஸ்டாப் லாஸ் இருக்கோ அதுக்கே நோக்கி போயிட்டு வந்துடும். எடுத்து அசல்ல நின்று இருக்கான். ஆனா போறக்கு வாய்ப்பு இருக்கு, நம்பிக்கை இருக்கு. சரி, 10 பாயிண்ட் கிடைச்சா எடுத்துருவோம். நம்ம 10 பாயிண்ட் பிளஸ்ன்னு சொல்லிட்டோம். அவன் மைனஸ் 10 பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். மைனஸ் 10 பாயிண்ட் போயிட்டு இருக்கான். 10 பாயிண்ட் கொடுத்தான், பேசாம எடுத்துருக்கணும். கரெக்டாக என்ட்ரி எடுத்த இடமே கிடைச்சிச்சு, ஈஸியாக கிடைச்சிச்சு. அப்புறம் அது லாபம் எச்சா சம்பாதிக்கிறோன்னு உட்காந்து அது திருப்பி ஸ்டாப் லாஸ் அடிச்சு, சப்போஸ் ஸ்டாப் லாஸ் போடாமல் எங்கேயோச்சு கூட்டிகிட்டு போயிட்டான்னா அவ்வளோதான். அன்றைக்கி நல்லா காலையில் பாருங்கள் 50 பாயிண்ட். அதை ரெட்டிஃபை பண்ணுறக்கே ஒரு வழி ஆயிடுச்சு. இருபத்தொன்னு 31 41 20 பாயிண்ட் இருக்கு. கண்ணில் காட்டி அவ்வளோதான். கண்ணில் காட்டி அசலுக்கு வந்துட்டான். அசலுக்கு கொண்டு வந்துட்டான். இந்த ஸ்பீடு சரியான ஸ்பீடு. இந்த ஈவினிங் டைம் நல்ல ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. காலையிலேயும் மூவ்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும், சாயந்தரம் இந்த மாதிரி மூவ்மெண்ட்டாக இருக்கும். அடுத்த கேண்டில் எதாவது மேலே போச்சுன்னு கட் பண்ணலான்னு பார்க்குறேன். 20 பாயிண்ட் காட்டி இப்போ 10 பாயிண்ட்ல இருக்கான். ஸ்டாப் லாஸ்லாம் தூக்கி போடவே முடியாது. இதெல்லாம் டக்குன்னு கட் பண்ணா உண்டு, அவ்வளோதான். திருப்பி கூப்பிட்டு வந்துடும் அசலுக்கே. இப்போ என்ன நினைக்கிறோம், நமக்கு 10 பாயிண்ட் கிடைச்சாலே போதும்னு நினச்சிருவோம். 20 பாயிண்ட்டுக்கு எங்கே போய் போகிறது. இப்போ பாருங்க மைனஸில் போயிடுச்சு.
என்ட்ரி எடுத்த இடத்துலயே இங்கே ஸ்டாப் லாஸை தூக்கி போட்டிருந்தாலும் சரி, கீழேயும் போயிடுறான், இங்கேயும் வந்துடுறான் டக்குன்னு. அந்த பாயிண்ட் கிடைக்கிறது தான். சில நேரத்தில் நம்பிக்கையில் உட்காந்தா கரெக்டாக போவான், சில நேரத்தில் அப்படியே மார்க்கெட் மாறிடும், நம்ம நினச்சது நடக்காமையே போயிடும். அதனால கொஞ்சம் எல்லா நேரமும் சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பாருங்க, சின்னதாக ஒரு காட்டிட்டு திருப்பியும் ப்ளஸ்ஸை காட்டிட்டு தான் அந்த இடத்துல அப்படியே விளையாட ஆரம்பிச்சானா அவருக்கு அவ்வளோதான், முடிச்சிட்டான், முடிச்சு விட்டுட்டான். 10 பாயிண்ட் கொடுத்தேன், அதுக்கு நான் ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் எடுக்காமல் போக மாட்டேன் அப்படின்ட்டு நான் அந்த ஸ்பீடில் எடுத்தால் உண்டு, அவ்வளோதான். ஸ்பீடில் நம்ம வெயிட் பண்ணலாம்லாம் வெயிட் பண்ணோம்னா செகண்டு ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துட்டான். ஆனால் நம்ம தான் எடுக்கல. ஃபஸ்ட் டைம் இந்த கேண்டில் இல்லையே, இந்த கேண்டிலுக்கு அப்புறம் தானே போட்டோம், இங்கே போட்டோம். ஆஹா, வச்சுட்டாண்டா ஆப்புங்கிற மாதிரி. நீ அசலை தேடி வந்தாலே எடுத்துருவேன், அந்த மாதிரி கொண்டு வந்துட்டான். அசல் வந்துட்டு அதுக்கப்புறம் டிராவல் ஆச்சுன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு டைம் 10 பாயிண்ட் காட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ -10 பாயிண்ட் கிட்டத்தட்ட போயிடுச்சு. 21னா 11 -10 பாயிண்ட் போயிடுச்சு. அசலையும் தொட்டுட்டு திருப்பி இறங்கலாம். ஒரு துளி ஒரு செகண்ட் மேலே வந்தீங்கன்னா கூட நான் கட் பண்ணி ஒரு துளி மேலே கேட்டேன், ஒரு துளி மேலே கொடுத்துட்டு திருப்பி கீழே போயிடுச்சு. எப்படி நீ கட் பண்ணுவ? அந்த சைடு தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பாத்தீங்களா, நீ எப்படி கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். திருப்பி நம்ம அசல் நம்ம என்ட்ரி எடுக்கிற இடம் எல்லாமே கொஞ்சம் ஹெவியான இடமா கட்டு. அப்பா, அசலுக்கு கட்டு பேசிட்டு கட் பண்ணியாச்சு, அசலுக்கு கட் பண்ணியாச்சு. ஆனா திருப்பியும் போற டார்கெட் போறதுக்கான வாய்ப்பு தான் தெரியுது. ஆனா ஒரு 10 பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட் எடுக்கிறது பெரிய விஷயம். கரெக்டான கேண்டில் கெஸ் பண்ணி அந்த கேண்டில் என்ட்ரி கொடுத்தோம்னா ஒரு 10 பாயிண்ட் கிடைக்கும். இப்படி இப்படியும் போயிட்டு வருதா. ஆனா இங்க இதை நோக்கி தான் போகுது, நான் சொன்னேன்ல இதை நோக்கி தான் போகுதுன்னா அதை நோக்கி சர்றன்னு வந்துட்டான். யோசிக்க விடல, யாரையும் யோசிக்க விடல, ஒரே நிமிஷத்துல நல்லா வந்து திருப்பி அடுத்த நிமிஷத்துல ஸ்டாப் லாஸ். 2 நிமிஷத்துல எப்படி நீ என்ட்ரி எடுத்து எப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பாருங்க. இவ்வளவு நல்லா ஆடிட்டு இருக்கிறான். சப்போஸ் இதுன்னா ஒரே நிமிஷத்துல இந்த கேண்டில் இதுக்கு ஏதோ ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி அந்த ஒரு செகண்ட்ல நம்ம யோசனை பண்ணி எடுக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத வேலை. இப்போ ஏதோ அசல்ல வந்தோம், 10 பாயிண்ட் கிடைச்சிச்சு, ஆனா எடுக்கல, திருப்பியும் -10 பாயிண்ட் போச்சு, அதையும் கட் பண்ணல, திருப்பியும் அசல்ல எடுத்துட்டு பேசாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த கேண்டில் சான்ஸ் இருக்குன்னு நம்ம அவங்க கொடுக்குறாங்கன்னு தெரியாது, நம்ம ஒரு கெஸ்ஸிங்ல எந்த கேண்டில் சான்ஸ் இருக்குன்னு வெயிட் பண்ணலாம். அந்த கேண்டில் சப்போஸ் மனசுக்கு திருப்தியா இருந்தா டக்குன்னு எடுக்கலாம். இந்த ட்ரேடிங்ல அவங்களுக்கு சாதகம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எமோஷன், ஒரு பயம் காட்டுறது எமோஷன், அவங்களுக்கு சாதகம், எல்லாம் சாதகம். பாத்தீங்களா, ஒரு கேண்டில் சொன்னேன் இல்லையா, எப்படி 36 திருப்பி. இருந்தாலுமே என்ட்ரி கொடுக்கறதுக்கு பயமா தான் இருக்கு.
அடுத்தது கொஞ்சம் மேலே போய் திருப்பி இறக்குனா ஒன்றும் பண்ணுறக்கு முடியாது. இறங்குற பொசிஷன்ல தான் ஸ்பீடாக இருக்கு. நம்ம என்ட்ரி கொடுத்துட்டு சப்போஸ் அதுக்கு மேலேயே இறங்கி ஏறிச்சுன்னா பிரச்சனை இல்லை. கீழே வந்துருச்சுன்னா தான் நம்ம என்ட்ரி கொடுத்த இடம் தப்பாக போயிடும். அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இந்த இடம் கரெக்டாக கஸ்ஸிங் தான் கிடைக்கிறது இல்லை. ஒரு சில இடம் கிடைக்குது, ஒரு சில இடம் கிடைக்கிறது இல்லை. இப்போ புட்டுக்கு தான் போகுது. சரி, அடுத்த கேண்டில் கண்டிப்பாக கரண்ட் ப்ரைஸ்னாலும் 34 35க்கு விழுந்திருக்கு. சரி, நம்ம என்ட்ரி எடுக்கும்போது 35க்கு விழுந்திருக்கு. போறக்கான வாய்ப்பு தான் நல்லா தெரியுது. ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேலே அது மட்டும் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா எடுத்துரும். 35 45க்கு மேலே போயிட்டானே. 55 65 75. நான் சொன்னேன்ல, கரெக்டா அடிச்சிட்டான். ஒரே கேண்டில் கரெக்டா அடிச்சிட்டான், தூள் கலப்பிட்டான். நமக்கு 75. நம்ம எவ்வளோல போட்டோம்? 35 இல்லை, 35ல விழுந்துச்சு. கரெக்ட், 35ல விழுந்துச்சு. 75 கூட போல, 74 70 இல்லை, பார்த்த செல்ல பார்த்தா தெரியும். 71ல கட் ஆயிருக்கு. ஒரே கேண்டில் தட்டி தூள் கலப்பான்னா அதே மாதிரி தட்டி தூள் பண்ணிட்டான். 35 45 55 65 75 40 பாயிண்ட். சூப்பர் சூப்பர். ஒரே கேண்டில், ஒரு நிமிஷம் 40 பாயிண்ட். சரி, நம்ம நினைச்ச டார்கெட்டை வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. சூப்பர், போதுமானது. சரி, நீ மார்க்கெட் முடியறதுக்கு ஆச்சு, வெயிட் பண்ணுவோம். இல்லை அப்படியே அவ்வளோதான், கிளம்பலாம்.